இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பாசையூர் மீன் சந்தைக்கு வந்திருக்கிறேன். எவ்வளோ இது நண்டு? எவ்வளோ இது? கிலோ 5000. எவ்வளோ நண்டு? கலவா எவ்வளோ இது? எல்லாம் இங்கே இருந்து வாங்கி கொண்டு போய் ஊர் மனைகளுக்குள்ள வந்து விற்பாங்க. சொல்லுங்க, இந்த பழம் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிற நீங்க? ஊருன்னா இங்க யாழ்ப்பாணம். சேவலை எல்லாம் தூக்கி பார்த்து. வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பாசையூர் மீன் சந்தைக்கு வந்திருக்கிறேன். பாசையூர் மீன் சந்தையில் மீன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம். என்னுடைய காணொலியை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னத்துக்காக இந்த காணொலி என்று சொன்னால், இப்போ இந்த அமெரிக்க ஈரான் யுத்தத்தால் நிறைய மீன் வகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது வந்து தடைப்பட்டிருக்குது. குறிப்பாக வந்து இந்த பெரிய நண்டெல்லாம் போன கிழமை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது வளமையாக விற்கிற விலையிலிருந்து காவாசி விலைக்கு விற்பனை செய்து கொண்டிருந்தவங்க இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், இன்றைய தினம் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நேற்று வந்து குட் ஃப்ரைடே என்றதால மீன்பிடி எப்படி என்று தெரியல. வந்து தொடர்ந்து எடுத்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு இந்த மீன் சந்தை என்று சொல்லி. பாசையூர் மீன் சந்தைக்கு உள்ள போறதுக்கு முதல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வெளியில வந்து பழங்கள் வச்சு வித்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஊர்கோழி வாங்குறேன்னு சொன்னா கூட இந்த இடத்துல நீங்க வாங்கலாம். பழங்கள் இருக்கு. அண்ணா வணக்கம். அண்ணா சொல்லுங்க, இந்த பழம் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிற நீங்க? ஊருன்னா இங்க யாழ்ப்பாணம். ஓ, எவ்வளவு இது உண்டு? நான் நினைச்சேன் தம்புள்ளையில இருந்து வருது. பாருங்க, எங்க ஊர்ல இப்படி விழா இது. அன்னாசியும் அப்படித்தானா? அங்க இருந்து. அன்னாசி எவ்வளவு உண்டு? கிலோ 400. கொய்யாப்பழம் கிலோ 400. என்ன எதை எடுத்தாலும் கிலோ 400 சொல்றீங்க? மாம்பழம் எங்க தியான்? யாழ்ப்பாணம் கிலோ 1000. 1500 ரூபா விற்கணும். சரி அண்ணா, நன்றி. நான் உங்களுக்கு மீன் எடுக்க போறேன், எடுத்துட்டு வரேன். சரி. அது உங்களோட தானா? ஊர் சேவல் இருக்கு. எவ்வளவு வாங்க சொல்லுங்க. 3500. சேவல் எவ்வளவு ஐயா? ஊர் சேவல் சொன்னாரு அவர். 3500 இருக்கிறது அது. ஓகே. ஓமம் 3400. எவ்வளவு நேரம் நிற்கும் அது? சேவலை எல்லாம் தூக்கி பார்த்து. ஓ, பாத்துட்டோம். கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. 2 கிலோ வரும் போல. 2 கிலோ கூட 2 கூட வரும். 3300. நான் இப்ப தெரியல, சொன்னதுக்காக கேட்டேனா. நன்றி. இதெல்லாம் ஊர் முட்டை. அப்படியே இந்த இடத்துல மீன் சந்தைக்கு போகலாம். இன்றைக்கு வந்து மீன் சந்தை கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இந்த இடத்துல பெருநண்டு வச்சிருக்காங்க. இங்க நண்டு எவ்வளவு இது? 5500. இது ஆண் நண்டா பெண் நண்டா? ஆண் நண்டு 5500 ரூபாய்க்கு இருக்கு. வளமையா வந்து இதெல்லாம் வந்து 14,000 ரூபாய்க்கு போறது. இன்னைக்கு வந்து ஈஸ்டர்னால கொஞ்சம் மீன் வகைகள் வந்து கூட இருக்குது.
கிலோ 5000. எவ்வளவு நிற்கிறது வேற 300 நிற்கும். 5000. இப்போ வளமையான விலை எவ்வளவு? இப்போ இந்த பிரச்சனை டைம்ல எனக்கு 12000. அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ இந்த அமெரிக்க ஈரான் யுத்தத்தால தான் இது இந்த நண்டுகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கலாம். 12-14 வரைக்குமே நண்டு வந்து போறது. அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல வந்து இதை விட நண்டு எவ்வளவு இது உங்களுடைய நண்டு எவ்வளவு நண்டு ஒரு விலை கலவா இருக்கா ஒரு நிமிஷம் போறங்க வார கலவா மீன் வந்து தேடி வாங்கினா கலவா இருக்குன்னு சொல்லி அண்ணா கூட்டிட்டு போறேன் பெரிய கலவாயா இருக்கு எவ்வளவு இது வரும் கலவா எவ்வளவு இது எவ்வளவு நிக்கிறது 2900 கலவா மீனை தேடி தெரிஞ்சாலும் கலவா இல்லை எதுன்னு சொன்னா அந்த கலவா வந்து 2900 சொன்னா கிட்டத்தட்ட 5800 யாழ் குடாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா இடங்கள்லையும் மீன்பிடியில் வந்து ஈடுபடுறவங்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிற பாசையூர் குருநகர் நாவாந்துறை இதையும் விட வந்து கல்வியங்காட்டு சந்தை சில இடங்களில் வந்து உடன் மீனாக இருக்கும் சில இடங்களில் மீன் வந்து ஐஸில் போட்டபடி இருக்கும் அப்படி ஐஸில் இருந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற வியாபாரிகள் வந்து சொல்லித்தான் விற்பாங்க சொல்லாமல் வந்து விற்கவே மாட்டாங்க பார்த்து வாங்குற நீங்கள் தான் பார்த்து வாங்கணும் குறிப்பாக வந்து இப்போ கல்வியங்காட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்ல இருந்து மீன் வாரப்படியா பருத்துறை அதே மாதிரி யாழ்ப்பாணம் வேறு வேறு இடங்கள்ல இருந்து வாரப்படியா பெரும்பாலும் அந்த மீன்கள் வந்து ஓரளவு ஐஸ்ல போட்டபடியே வரும் வாங்குற ஆக்களுக்கும் தெரியும் ஆனா இந்த பாசஊரை பொறுத்த வரைக்கும் மீனை பார்த்தீங்கன்னு சொன்னா உடனே இப்ப கடல்ல இருந்து வந்து இந்த இடத்துல வந்து மீன் தெரிவு செய்யப்பட்டு உடனடியாகவே இங்க சந்தைப்படுத்தப்படுது என்றதால உயிரோட மீனை நீங்கள் உடனடியாகவே வாங்கக்கூடியதாக இருக்கும் இப்ப அதுக்காக கல்வியங்காட்டுல குறிப்பா வந்து ஐஸ்ல போட்ட மீன் தான் இருக்குன்னு நான் சொல்ல வரே இல்லை கல்வியங்காட்டுல வேற வேற இடங்கள்ல இருந்து மீன் வாரதால ஐஸ்ல வச்சு கொண்டு வரையில்லைன்னு சொன்னா அந்த நேரத்துக்கு இப்ப விடிய காலையில 6 மணி 4 மணிக்கு வார மீன்கள் 10 மணிக்கு சந்தைப்படுத்தல் செய்ய காரணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இங்க அப்படி இல்லை பிடிச்சு இப்ப உடனுடனே போட் வந்து கொண்டே இருக்குது அப்ப வெளி மாவட்டத்தில இருந்து வார நீங்க குறிப்பா மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட வேணும் என்று சொன்னா எந்த இடத்துல வாங்க வேணும் என்று சொல்லி முடிவு நீங்க தான் செய்ய வேணும் இங்கால வந்து பாருங்க இன்னைக்கு வெற்ற இடமும் சரியான பரபரப்பா இருக்குது மீன் வாங்குறதுக்கு எப்படி க்ரௌடோ அதே மாதிரி வெற்ற இடத்தையும் நிறைய ஆட்கள் நிற்பாங்க குறிப்பாக இன்றைக்கு சனி ஞாயிறுன்றதால இந்த நாட்களில் வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் எடுக்கும்
இந்த பெருநண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நண்டே 12,000 15,000 போகிறது. இந்த பிரச்சனையால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாதபடியால் இப்போ வெறும் 4,000 5,000க்கு விற்பனை ஆகி கொண்டிருக்குது. முதல்ல உள்ள வந்து ஏலம் கூறுறதை பார்த்துருந்தாங்க. ஏலம் கூறி இந்த இடத்துலையே வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் வாங்கி விற்கிறாங்க. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு இடங்களுக்கு இந்த பெட்டிகளை வச்சு வியாபாரிகள் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் இங்கே இருந்து வாங்கி கொண்டு போய் ஊர் மனைகளுக்குள்ள வந்து விற்பாங்க. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.